வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணக்கராசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் 11th ஸ்டாண்டர்ட் பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் இன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. தமிழகத்தில் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அரசு பொதுத் தேர்வு ஏப்ரல் 2025 பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் தான். பேப்பர் கரெக்ஷன் எப்படி இருக்கும், ஸோ இதை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணக்கராசிரியர் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். ஸோ சற்று முன்பு வெளியான தகவல். ஸோ இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 11th பேப்பர் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இப்போ நேற்றைய தினமே வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஓடைய செல்ஃப் வேல்யூஷன், அதாவது 11/4/2025 ஃப்ரைடே வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா +1 அரியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ +2 வந்து எழுதியிருப்பாங்க, அவங்க +1ல் வந்து அரியர் வச்சிருப்பாங்களா, அவங்களுக்கான பேப்பர் வேல்யூஷன் வந்து நேற்றே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட் ஃப்ரம் கலெக்ஷன் பாயிண்ட்டுக்கு வந்து 8ஆம் தேதியே வந்துருச்சு, ஏப்ரல் 8ஆம் தேதி வந்துருச்சு. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா +2 ஸ்டூடெண்ட்டோட +1 பேப்பர் வந்து வேல்யூஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இந்த அரியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பேப்பர் வேல்யூஷன் வந்து எப்போ நடக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஏஇயோடைய வேல்யூஷன் 12/4/2025 17/4/2025 வரைக்கும் நடக்கும். கிட்டத்தட்ட +2க்கு நடக்கக்கூடிய பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் தான். ஸோ அடுத்தது வந்து ரெகுலராக ஸ்கூலுக்கு போய் படிக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 19ஆம் தேதி ஏப்ரல் 19ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதி வந்து சிஎஸ்ஓட செல்ஃப் வேல்யூஷன் நடக்கும். 21ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஏஇயோட வேல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ஆனால் நேற்றுலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா +2 பப்ளிக் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, அவங்க +1ல் அரியர் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கான பேப்பர் வேல்யூஷன் நேற்றுலேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரிங்களா? ஸோ உங்களுக்கான வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லிபரலாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரே வேணாம், ஏன்னா +2 வந்து பப்ளிக் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு +1 வந்து பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஸோ அரியர் கேண்டிடேட்டுக்கு, அதனால் நீங்கள் ஒரே ஆக வேண்டாம். ஸோ ரெகுலர் கேண்டிடேட்டுக்கு எல்லாமே 19ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஓட செல்ஃப் வேல்யூஷன் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு மேலே 21ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் ஏஇயோட வேல்யூஷன் வந்து நடக்கும். ஸோ இதில் கிரேஸ் மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க 2 சப்ஜெக்ட்டுக்கு. கீ ஆன்சர் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ணக்கூடிய கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் ஆன்சர் கீ. ஸோ நீங்கள் ஆன்சர் கீ வந்து செக் பண்ணிக்கோங்க, 1 மார்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எழுதிருக்கீங்களா அப்படின்னு. ஸோ இது பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் பண்ணக்கூடிய ஸ்டாப் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து அனுப்புனது தான், அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு. இப்போ ஃபிசிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் வந்து இருக்குது. சரிங்களா? 11th ஃபிசிக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் இருக்குது. 5 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 5 மார்க்கில் 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக கீ பாயிண்ட்டெல்லாம் 11th ஃபிசிக்ஸில் வந்து எழுதிருக்கீங்களான்னு சொல்லி ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசிரியர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கீ ஆன்சர் பொறுத்த வரைக்கும் எதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ கீ ஆன்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது 38வது கொஷினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 38வதுல ரோமன் 2, அதாவது எனர்ஜி ஆஃப் மூன் வந்து எழுதிட்டிங்கன்னா மீர் அட்டம்ப்ட் 2 மார்க் வந்து கிரேஸ் மார்க் வந்து கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ +1 ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 மார்க் வந்து நமக்கு கிரேஸ் இருக்குது. அதே நீங்கள் இதை அட்டன் பண்ணியிருக்கணும். ஸோ அட்டன் பண்ணி எழுதியிருக்கணும். இப்போ 38ன்னு வந்து பார்த்தீங்கன்னா பி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 38Bயில் இந்த ரோமன் 1 எப்படியும் கண்டிப்பாக நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி ரோமன் 2வும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஏன்னா 5 மார்க்குனால கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுக்கு 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா +1 ஃபிசிக்ஸுக்கான கிரேஸ் மார்க் அனௌன்ஸ்மெண்ட். சரிங்களா? பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. எப்படி பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் வேல்யூஷன் பண்ணுறாங்க 11th, அதாவது +2வில் வந்து பாஸ் பண்ணி அரியர் வச்சிருப்பாங்கள்ல, அந்த +1 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் நடக்குது. இன்றைக்கி பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் என்ன நடக்குன்னு சொல்லி நான் வீடியோ வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து கீ ஆன்சர் வந்து 11th ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கு கீ ஆன்சர் வேணும்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ 11th பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேல்யூஷன் பொறுத்த ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காது, இப்போ லிபரலாக தான் வந்து இருக்கும். ஸோ இதுக்கான நான் அப்டேட்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் 11th பேப்பர் வேல்யூஷன் கேம்ப்ல தனியாக வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்னையிலேருந்து பேப்பர் வேல்யூஷன் கேம்ப் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ கீ ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு என்னென்ன கீ ஆன்சர் வேணும்னு சொல்லி மறக்காத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கராசி யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதான் அப்டேட். தேங்க்யூ.